الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கிழமைக்கு நடக்கக்கூடிய ஒரு ஜும்மாவுடைய நாள், புனிதமான ஒரு நாள். ஜும்மான்னு சொல்றது ஒரு இபாதத். அதில் ஓதப்படக்கூடிய பிரசங்கத்தை கேட்கறது ஆகப்பெரிய ஒரு இபாதத். எனவே நேர காலங்களோடு வந்து சபையிலே நெருக்கமாக அமர்ந்து சொல்லப்படக்கூடிய விடயங்களை ஈமானிய சிந்தனையோடு கேட்டுக்கொள்ளும்படி ஆரம்பமாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் உலகத்தை படைத்தான், அவனே பரிபாலித்து கொண்டிருக்கிறான், அவனே போஷிக்கின்றான். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் படைத்த இறைவன் அவன்தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் எங்களைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு, தக்குவாவுடைய சிந்தனையோடு வாழும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவர் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகம் இருக்கித்தானே, ரெண்டு விடயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை இணைச்சிருக்கிறான். முதலாவது, இந்த உலகமே அல்லாஹ்வுடைய பார்வையில கொசுவுடைய ரெக்கைக்கு பெருமதி இல்லை, பெருமதியற்றது, ஏமாற்றப்படக்கூடியது. முழு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய சக்தியால், அவனுடைய கண்ட்ரோலால் அல்லாஹ் தஆலா இன்று வரைக்கும் அல்லாஹ் தஆலா இயக்கி கொண்டிருக்கிறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. மரத்திலிருந்து ஒரு காஞ்சல விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால தான் அதுவும் விழுதுன்னு சொல்லி குர்ஆனுடைய ஆயத்து. அதனால முழு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை கொண்டு ஃபிட் பண்ணிக்கிறான். முதலாவது மலக்கானியத், இரண்டாவது ஷைத்தானியத். இந்த உலகத்துல இதற்கு முன்னால பிறந்த பிள்ளைகளும் இதற்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் ரெண்டு விஷயத்தை சுமந்து கொடுத்தா உலகத்துல வருது. முதலாவது, அந்த புள்ள மலக்கானியத்தையும் சுமந்து கொண்டு வருது, ஷைத்தானியத்தையும் சுமந்து கொண்டு வருது. அப்படின்னா மலக்குடைய குணத்திலையும் வருது, ஷைத்தானுடைய குணத்திலையும் வருது. அதுதான் உலகம். யாருக்குமே சொல்ல இயலாது நான் இந்த குடும்பத்தில இருந்து, இந்த தீன்தாரிய குடும்பத்திலிருந்து பிறந்தேன், எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை, நான் அந்த நபிமார்கள்ட இந்த சஹாபாக்கள பரம்பரையிலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய நியதி, இதுக்கு முன்னால பிறந்த பிள்ளைகளும் அப்படித்தான் பிறந்தாங்க, இதுக்கு பின்னால பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் அப்படித்தான் பிறப்பாங்க. அதனால மலக்கானியத்த குணம், மலக்குமார்கள்ட குணம், எனி டைம் அல்லாஹ்வை இபாதத் செஞ்சு கொண்டே இருப்பாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்யக்கூடிய, அதாவது பொதுவா மலக்குமார்கள் வரக்கூடிய நேரத்தில் அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா மனிதர்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா பாவத்துடைய ஒரு உணர்வு அல்லாஹ் கொடுத்துதான் இருக்கிறான். அவங்க பாவம் செய்வாங்க. நபிமார்கள் அதே மாதிரி, அதுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், இவர்களை தவிர மற்ற அனைவர்களும் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவர்கள். சஹாபாக்கள் மட்டும், கண்ணியமான சகோதரர்கள், சஹாபாக்கள் சஹாபி ஆகிறதுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்க? குர்ஆன்ல அதே அல்லாஹ் தஆலா சொல்றான், நரகத்துடைய விளிம்பில் இருந்தாங்க. எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 23 வருஷ காலம் உழைப்பு செஞ்சாங்களோ, அந்த தீனுடைய உழைப்புக்கு பின்னால அவங்களும் சாலிஹானவர்களா மாறினாங்க. அதனால உலகத்துல நபிமார்களை தவிர அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்யக்கூடியவர்களை மிகவும் சிறந்தவர்கள் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யக்கூடியவர்கள். தவறு செய்யறது ஷைத்தானியத், தௌபா செய்யறது மலக்கானியத். இத ரெண்டையும் முதலாவது நாங்க ஒவ்வொருத்தரும் விளைவிக்கணும். கண்ணியமான சகோதரர்கள், இரண்டாவது விஷயம் என்னடா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு மேல
முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சி இப்ப அவர்கள் வஃபாத்தாவி கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஒவ்வொரு ரிவாயத் ஒரு 10,000 வருஷம் வருது, அல்லாஹு ஆலம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அல்லாஹ் தஆலா இறக்கியது போல அதே நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா ஷைத்தானே இந்த பூமிக்கு மேலால அல்லாஹ் தஆலா அனுப்பினான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமிக்கு மேலால வாரத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய கட்டளைய இஸ்லாத்துடைய பூர்த்தியான இஸ்லாத்துடைய மார்க்கத்தை இஸ்லாத்துடைய பிரகாசத்தை எடுத்துக்கொண்டு தான் இறங்கினாங்க. அதே நேரத்துல தான் ஷைத்தானே அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா தூக்கி எறிஞ்சான் அல்லாஹ் தஆலா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க, அல்லாஹ் தஆலா இறக்கல்ல, அல்லாஹ் தூக்கி எறிஞ்சான், ரஜீமாக்கினான். அதனால இப்ப ரெண்டு சப்ஜெக்ட் உலகத்துல நடக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இஸ்லாத்துடைய ஒரு சப்ஜெக்டும் நடந்து கொண்டு போகுது, இன்னொன்று ஷைத்தானுடைய ஒரு பட்டாளத்துடைய ஆட்சி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்துல அழுகி போற துனியாவுக்காக வேண்டி, ஏமாற்றப்பட்ட துனியாவுக்காக வேண்டி, இதை அடையிறதுக்காக வேண்டி, பதவி அடையணும், பட்டத்தை அடையணும், ஆசை அடையணும், கண்ணியத்தை அடையணும் என்றதுக்காக வேண்டி மக்கள் பலவிதத்துல முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுலேயும் சிலர்கள் முறையாக முயற்சி செய்யறாங்க, சிலர்கள் முறை தவறி முயற்சி செய்யறாங்க. முறை தவறி ஒரு மனிதனை பத்தி பேராசப்படுறது, பொறாமப்படுறது, சூழ்ச்சி செய்யறது, இது இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக விட்டது. ஒரு மலக்குடைய குணம் இருக்கிறார்கள், எப்பயுமே அல்லாஹ் அடுத்த மக்களுக்கு கொடுத்த நியாமத்தை பத்தி சந்தோஷம் அடைவாங்க. மாஷா அல்லாஹ், ஏன சகோதரனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நான் நல்லா இல்லாட்டி பரவாயில்ல, ஏன சகோதரன் நல்லா இருந்தா அதே போதும் சொல்லி நல்ல குணத்தோடு வாழக்கூடிய மக்களும் உலகத்துல இல்லாமல் இல்லை. ஆனால் மன்னிக்கணும், 100க்கு 10 விதமான மக்கள் தான் இருக்கிறாங்க. 90 விதமான ஆட்கள நிலைமை என்னன்னு சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் எல்லாமே ஏற்றத்துக்கு மாற்றமா தான் இருக்கு. கலாக்கதிரையும் தாண்டி போயிட்டு அல்லாஹ் தஆலா முடிவு செய்யப்பட்ட விடயம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் ஒரு மனுஷனை பணக்காரனாக்கி, அல்ஹம்துலில்லாஹ் அவனை அல்லாஹ் தஆலா பணக்காரனாக்கிட்டான். ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா ஏழையாகத்தான் வைக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய முடிவிலிருந்து அவன் ஏழையாகத்தான் வாழ்வான். இதுல என்ன குறை? இப்ப இது அல்லாஹ்வுடைய ஒரு சிஸ்டம். எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பணக்காரனா இருந்தா ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது. எல்லாமே டாக்டரா இருந்தேன்னு சொன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கு பண்டாவ காணும். அப்படித்தானே? எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு என்னென்ன அந்தஸ்தை கொடுக்கணுமோ அந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து உலகத்தை ஒரு அமைப்புல அல்லாஹ் தஆலா கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களை, யாருக்கும் யாரை பத்தி பொறாமப்படுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. யார்த கல்புல உள்ளத்துல பொறாமை இருக்குமோ, யார்த உள்ளத்துல அசத் இருக்குமோ, யார்த உள்ளத்துல அந்த அந்த வஞ்சம் இருக்குமோ, நல்ல ஞாபகத்தை வச்சுக்கொள்ளணும். அது ஷைத்தானுடைய ஆரம்ப குணம். அல்லாஹ் தஆலா ஷைத்தானை இந்த உலகத்துக்கு தூக்கி எறியறதுக்கு அடிப்படை 2 காரணம். முதலாவது அவன் உள்ளத்துல இருந்துச்சு பொறாம, ரெண்டாவது இருந்துச்சு அவன் உள்ளத்துல இருக்கிற பெருமை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷைத்தான் பெருமை அடிச்சான், அதனால பெருமை மட்டும் இல்ல, அவன் உள்ளத்துல பொறாமையும் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னால ஷைத்தான் எந்த அளவுக்கு கண்ணியமானவனா இருந்தான்னு சொன்னான். அவனுக்கு 7 வானத்துல 7 பெயர்கள் சூட்டப்பட்டிருந்துச்சு. உலகத்துல சுஜூத் செய்யாத இடம் உண்டு இல்ல அவன் அல்லாஹ்வுக்கு. மலக்குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உஸ்தாதா இருந்தான், சொர்க்கத்துடைய அதிபதியா இருந்தான். இப்படி ஷைத்தானை பத்தி கேட்க போனா அவருடைய ஆரம்ப கட்டம் சொல்லி முடிக்கல. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான். என்ன நடந்துச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சதன் பின்னால நாங்கள் எல்லாரும் கேட்ட சம்பவங்கள் தான். மலக்குமார்களுக்கு சொன்னான், கொஞ்சம் தலையை சாயிங்க, சிரம் பண்ணி, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த டைம்ல உருவாக்கப்பட்ட சட்டம். அதை ஆதாரமா வச்சு எங்களுக்கு இந்த காலத்துல மூத்தவங்களை கண்டா, பெரியவங்களை கண்டா தலையை சாக்கிறது சுத்த ஹராம். அது யாருக்கும் தலையை சாக்கலாம். அது எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்கணும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும், யாருக்கும் தலை சொறியேடா. தலை சொறியத்தை அல்லாஹ்வே வெறுக்கிறான். நீ கௌரவமாயிரி, கண்ணியமாயிரி, இது அல்லாஹ் தஆலா விரும்புறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஷைத்தானை சோதிக்கிறதுக்காக வேண்டி சிரம் பணிய சொன்னான்.
எல்லாரும் சிரம் பணிஞ்சாங்க. ஷைத்தான் அபா வஸ்தக்பர, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் அவன் மறுத்தான், பெருமை அடிச்சான். அவன் என்ன சொன்னான்? அவன் உள்ளத்துல என்ன பொறாம வந்துச்சு? நான் இவ்வளவு காலமா அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யாத இடம் இல்ல, எனக்கு 7 வானத்துல 7 பெயர்கள், இன்றைக்கு நேற்று வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமா என்ற ஒரு நஞ்சித்தன்மை வந்து, இதுக்கு பேர் தான் பொறாம. இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படக்கூடிய நியாமத்தை பார்த்து ஏங்குறது, அது ஒரு ஜாய் வாக்குல எண்ணுறது இருக்கிற, இதுக்கு பேர் பொறாம. இந்த பொறாம ஷைத்தானுடைய உள்ளத்துல வந்து. இரண்டாவது வஸ்தக்பர், அவன் பெருமடிச்சான். என்ன பெருமை? خلقتني من نار وخلقته من طين. என்னைய நெருப்பால படைக்கப்பட்டிருக்கி, அவரை மண்ணால படைக்கப்பட்டிருக்கி. நெருப்பால படைக்கப்பட்டவன் மண்ணால படைக்கப்பட்டவனுக்கு சுஜூத் செய்யணுமா என்ற ஒரு பெருமை அடிச்சான். கண்ணியமானவர்களே, பெருமான்னு சொல்றது அல்லாஹ்வுடைய ஒரு போர்வை. யார் அதை போத்திக் கொள்றதுக்கு விரும்புவாங்களோ அல்லாஹ் அவனை தாழ்த்துவான். உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த ஷைத்தானை அல்லாஹ் தூக்கி எறிஞ்சான். இன்று வரைக்கும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எதிர்த்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடித்தான் எல்லா நல்ல விஷயத்தையும் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் தபிச்சான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பொறாம ஒரு மனிதன் உள்ளத்துல வாரது, அது எவ்வளவு பெரிய பயங்கரம் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இய்யாக்கும் வல் ஹஸத், நான் உங்களுக்கு பொறாமை எச்சரிக்கிறேன். ஏன்னு சொன்னா, பொறாமன்னு சொல்லக்கூடியது இருக்கித்தானே, யாக்குலுல் ஹஸனாத் கமா தாக்குனு நாருல் ஹஸத், எப்படி நெருப்பு விரவ சாம்பலாக்கி போடுமோ அதே மாதிரி யாருடைய உள்ளத்துல பொறாமை இருந்துச்சோ அவர்களுடைய ஈமான அமல் எல்லாத்தையும் சாம்பலாக்கி அழுக்கி போட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கல்புல பொறாமையை வச்சுக்கொண்டு 10 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுந்தாலும் அந்த தஹஜ்ஜத் தொழுகையில எந்த பிரயோசனமுமே இல்லை. பொறாமை உள்ளத்துல வச்சு அஜ்ஜிக்கு மேல அஜ்ஜி செஞ்சாலும் அல்லாஹ் இடத்துல அந்த அமல் பெருமதி இல்லை என்றத முதல் கணம் நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால பொறாமையை பத்தி எழுதக்கூடிய நேரத்துல குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்துல இருந்து வர பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு மனுஷன் பொறாமப்பட்டேன்னு சொன்னான். இவன் இந்த அந்தஸ்துல இருக்கிறான், இவனுக்கு அல்லாஹ் இப்படி கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். இப்ப அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? அவனுக்கு சூழ்ச்சி செய்ய நாடுவான். சூழ்ச்சி 2 விஷயத்துல நடக்கும். முதலாவது என்ன செய்வான்னு சொன்னால், இது மனிதண்ட அல்லாஹ் இப்படித்தான் ஒரு முறை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த 2 தவிர மனிதன் வேற ஒன்றுமே செய்ய மாட்டான். இன்னைக்கு உலகத்துல ஆயிட்டா நடந்து கொண்டிருக்கு. முதலாவது என்ன செய்வான்னு சொன்னா, இந்த நியாமத்தை இவன்கிட்ட இல்லாமல் ஆக்குறதுக்கு அவனை கத்தல் பண்ணி போடுவான், கொலை செய்வான். அதுவும் உலகத்துல நடக்குது. 2வது செய்வான் பொறாமக்காரன், 2வது அவனுடைய சூழ்ச்சி தான் சூனியத்தை செஞ்சு அப்படி பெறட்டுவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு கொலை செஞ்சா எங்களுக்கு தெரியும் 10 வருஷம் போனாலும் கொலைகாரனை போலீஸ்கார எப்படியோ தேடி பிடிச்சிருவான். அது சும்மா உசாவியில் அலைஞ்சு கொண்டிருக்கணும், பல பிரச்சனைகள். இன்னைக்கு லேசான ஒரு முறைய மன்னிச்சு கொள்ளணும். அதுலேயும் நான் சமுதாயத்தில் அதிகமா பல கவுன்சிலிங் உடைய லைன்ல குடும்ப வாழ்க்கை சம்பந்தம் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இதை பேசுறேன். சும்மா அங்கேயே கேட்டதை பேசல. நிறைய 100% குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு பிரியறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இந்த சூனியம் தான். இதை நான் எங்கட பேச்சில சொல்றேன்னு சொன்னா, இது கோழைகளுடைய ஒரு ஆயுதம். கொலை செஞ்சா மாட்டுவான். கொலை செய்யறதை விட எவன்ட்ட சரி அந்நியன்ட்ட போயிட்டு அல்லது யார்ட்ட சரி போயிட்டு ஒரு முடிச்ச போட்டு விட்டா, ஒரு சூனியத்தை செஞ்சு விட்டா சும்மாவே பெறுவான். அதுக்கு யாரு கேஸ் போட? போலீஸ் என்ட்ரிய போடுவான். அது டாக்டர்ட மெஷினுக்கு சூனியம் படாது. ஐ சம்பந்தமா அறிவுள்ளவனுக்கு தான் சூனியம் படும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பசுதான் செய்யறாங்க. முக்காடையும் போட்டுக்கொண்டு எங்கட பொம்புலே இந்த சைடு எப்படியோ தெரியாது, அதிகமான சைடுல நான் கொழும்பு சைடுல பாக்குறோம், பசுதான் போறாங்க. சில பேர் கேட்டா சொல்றாங்க நாங்க அந்நிய மக்கள்கிட்ட எல்லாம் போகல. ஒரு ஹஸ்ரத் ஒரு லெப்பை ஒன்று இருக்கிறாரு, அந்த லெப்பைக்கிட்ட சீனி ஓதுறதுக்கு போனோம். என்னத்துக்காம்? சீனி எடுத்து ஓதி கரைச்சி கொடுக்கறது மவனுக்கு என்னத்தை கொடுக்குறான்? மவன் அது குடிக்கன்னு சொன்னா மவன் எங்களுக்கு வசியமாகுவார். ஏண்டா மவன் எப்ப கல்யாணம் முடிச்சானோ அதுல இருந்து பொம்பளை பின்னுகாலே தான் போய் கொண்டிருக்கிறான். உமா மறந்துட்டானா? இது ஒரு காரணமா? இப்படியாப்பட்ட உமா பட கேட்கல, என்னத்துக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்க? மவனை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா பேசாம அவங்கள பாட்டுல விட்டுருங்க.
அவங்களோட வாழ்க்கை விஷயத்துல தலையை நுழைக்க வானம். உண்மையான ஒரு இரக்கமுள்ள உம்மா வாப்பா அப்படித்தான் செய்வாங்க. மாமிக்கு பயம். மாமி நினைக்கிறா வந்து என்னது, மருமவள் ஏண்ட மவனுக்கு சூனியம் செஞ்சு வச்சிருக்கிறா, வசிய பண்ணி வச்சிருக்கிறா, அதனால மவன் என்ன கவனிக்கிறான் இல்ல. கண்ணியமா பல நிலைமைகள் இருக்கு. குடும்ப வாழ்க்கைன்னு சொல்றது எல்லாரும், அதாவது பெரிய ஒரு போராட்டம். அது பேசி முடிக்க இயலாது. எல்லாத்துலயுமே சண்டியன்னு அடிப்பாரு. இன்னைக்கு நாங்க நொண்டி ஆகினது குடும்ப வாழ்க்கையில தலையேற்றுக்கொள்ளத்தான் வேணும். கொண்டாட்டின்னு வந்தா சில கட்டத்துல தலையை சாக்கத்தான் வேணும். என்ன செய்ய, பொம்புளட குணம். அந்த குடும்ப வாழ்க்கையை உம்மாவை நோவிக்காம, கொண்டாட்டிய நோவிக்காம அதை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால குடும்ப வாழ்க்கையில் அதிகமான சூனியங்கள் அதிகமா நடக்குது. மாமி மருமவளை பிரிக்கிறது, மாப்பிள கொண்டாட்டியை பிரிக்கிற சூனியங்கள், பேசி வச்ச கல்யாணங்கள். ஒரு மாசத்துல என்ன காரணங்கள் இருக்குது அப்படி உடப்பட்டு போகுது. காரணம் என்ன, விசாரிச்சு பார்த்தா என்னத்தையோ செஞ்சு போட்டிருக்கிறாங்க. ஏண்ட மவள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் ஏண்ட மவளுக்கு இன்னொரு ஒரு காரியம் நடக்கல, அவட மவள் வாழணுமா, எவனா ஒன்று செஞ்சு போட்டாச்சு. சர்வ சாதாரணமா செய்யறாங்க. அதே மாதிரி பஜார்ல நடக்கக்கூடிய சூனியங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம், நிறைய வியாபாரிகள் படுத்த படுக்கையில இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லோஸ். விசாரிச்சு பார்த்தா என்ன, சொந்த நாணக்கார செஞ்சு போட்டிருக்கிறான், சொந்த தம்பிக்கார செஞ்சு போட்டிருக்கிறான். அடுத்த கடைக்காரன் இவரோட இருக்க போக்கல சிரிச்சி தலையை தடாவி தடாவி தடை உள்ளுக்கால ஏம கொடுக்குறான். எவ்வளவு வியாபாரிகள், கோடிக்கணக்கில் லோஸ். சொந்த வீட்டுல நல்ல, அதாவது நிம்மதியா வாழ்ந்தாக்கள் குடிச வீட்டுல, கூலி வீட்டுல எத்தனையோ கேஸ் செட்டில் பண்ணினோம். கண்ணியமான சகோதர பெரியார், யாருக்கிட்ட இந்த குணம் இருக்குமோ, யாருக்கு சூனியம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குமோ, தங்கத்தால் எழுதி வச்சுக்கோங்க, சூனியக்காரன் அவன் தௌபா செய்யாத நிலைமையில மௌத்தா போன் என்று சொன்னா எந்த மன்னிப்புமே இல்ல, அவனை டிரெக்ட் அல்லாஹ் தஆலா நரகத்துல நுழைப்பான். ஷரியத்துடைய சட்டம், சூனியம் செய்வது பெரும் பாவம். அந்த பெரும் பாவத்தில் எங்களுக்கு பாவத்துடைய வகைகளை பத்தி உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. வந்து சிஹர், சூனியம் சொல்றது வந்து குஃபுர், குஃபுரை சேர்ந்தது. ஏன் குஃபுரை சேர்ந்தது என்று சொன்னால், இது ஷைத்தானுடைய, யூதர்களுடைய ஒரு ஆயுதம் தான், ஒரு கோழைகளுடைய ஆயுதம் தான் இந்த சூனியம். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் பேசுவோமே, யூதர்கள் அப்படி இப்படி, அவனோட ஒன்றும் செய்யலாம். இதுக்கடையில உலகத்துல யூதர்கள் எண்ணிக்கையை பார்த்து 1 கோடி தான் இருக்கிறாங்க. முழு உலகமும் அவனை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் கையில இருக்கு சூனியத்துடைய கலைகள். இது நான் சும்மா சொல்லல, குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஜின்களை வச்சு பைத்துல் மக்தஸ், இன்னைக்கு பலஸ்தீன யுத்தம் நடந்து கொண்டிருக்க பைத்துல் முகத்தஸ், இத என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, வாப்பட தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மௌத்துக்கு பின்னால இத கொஞ்சம் இந்த வேலை திட்டத்தை கண்டினியூ பண்ணினாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தை மாற்றி செஞ்சாங்க. எல்லாமே அவங்களோட கைக்கு கீழால. அது ஷைத்தானாக்கிறான், ஜின்களை, எறும்புடைய பாஷையை கூட அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு எல்லாம் படிச்சு கொடுத்திருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஜின்களுக்கு ஏவுறாங்க பைத்துல் மக்தஸை கட்ட சொல்லி. பைத்துல் மக்தஸுடைய வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கி. கிதாபுல கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க பெரிய ஒரு அரசன், ஒரு அசாவ ஊதிய நிலைமையில உட்கார்ந்து கொண்டு வேலை திட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வேலை நடந்து கொண்டிருக்கி. ஜின்கள் எல்லாரும் கட்டி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, 1 வருஷத்துக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அசாவ கரையான்கள் அரிச்சி 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 சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கீழே புழுந்து மௌத்தாயிட்டாங்க, எப்பயோ வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனா ஜின்கள் நினைச்சு கொண்டிருக்க, மன்னர் என்ன செய்யறாரு, அரசர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு சொல்லி. ஆனா அல்லாஹ் தஆலாவோட ஏற்பாடு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகினது ஷைத்தான்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஏண்டா சுலைமான் நபி இருக்கும் வரையில ஷைத்தான்களுக்கோ யூதர்களுக்கோ எந்த ஒரு இந்த சூழ்ச்சியும் செய்யலாம போச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஷைத்தான்கள் சூனியத்தை பத்தி ஒரு புக்கோட இருக்கு, அதுதான் பிளாக் மேஜிக். இன்று வரைக்கும் யூதர்களோட கையில இருக்கிறது. அது பரம்பரையா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரைக்கும் அந்த பிளாக் மேஜிக் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை வச்சுதான் யூதர்கள் உலகத்தை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க.
இந்த உண்மையை நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்குவோம். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் எழுதி என்ன செய்யறாங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சிம்மாசனத்தை கீழே புதைச்சி வைக்கிறாங்க. புதைச்சி வச்சதன் பின்னால ஷைத்தான்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், யூதர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உலகத்தை மாற்றி செஞ்சது பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் இல்ல, நீங்க நினைச்சா உங்களுக்கு மாற்றி செய்யலாம். சுலைமான் நபி எவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சது சூனியத்தால் சொல்லி ஒரு வதந்தி ஒன்றை கிளப்பி விட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னார், யூதர்கள் சொன்னாங்க, இந்த சூனியத்துடைய கலையை நீங்க எங்களுக்கும் படிச்சுட்டாங்க, அது சம்பந்தமா எழுதப்பட்ட புத்தகத்தை நாங்க தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த நேரத்துல ஷைத்தான்கள் சொல்றாங்க, நான் சூனியத்தை உங்களுக்கு படிச்சு தர வேணும்னு சொன்னால் நீங்க எனக்கு சுஜூத் செய்யணும், என்னைய நீங்க ரப்பா ஏற்றுக்கொள்ளணும். உடனே என்ன செய்யறாங்க, சிரம் பண்ணிறாங்க. யூதர்களுடைய கடவுள் யாருன்னு கேட்டேன்னு சொன்னா ஷைத்தான். அவங்க ஷைத்தானை தான் வணங்குவாங்க. இது நிறைய பெரிய பாடம். இது அதை சொல்றதுக்கு அரை மணித்தியாலும் நான் சுருக்கமான முறையில் சொல்ல கண்ணியமான சோதர்கள் தெரியாது. இதுதான் சூனியத்துடைய ஆரம்பம். யூதர்கள் இன்று வரைக்கும் அதை வச்சுதான் ஆட்சி செய்யறாங்க. அதுதான் பாருங்க, யூதர்கள் என்ன விஷயத்தை உலகத்துல உருவாக்கினாலும் அதன் பக்கம் முஸ்லிம் சமுதாயம் போறதுக்காடி அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியா அல்ல வச்சிருக்கிறான். அல்ல சோதிச்சு கொண்டிருக்கிறான். போனோ மாட்டினோ எப்படி சரி தப்பி பொழைச்சாவது அவன்கிட்ட கலந்து வாரது இருக்கிட்டானே, இதுதான் புத்திசாலித்தனம். கண்ணியமான சோதா, உலகத்துடைய ஷைத்தானுடைய ஆட்சி என்ன சூனியத்தால நடந்து கொண்டிருக்கு. அதனால கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே, நான் என்ன சொல்ல வாடுங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இத பத்தி அல்லாஹ் தஆலா வத்தபு மா ததுல் ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான் வமா கஃபர லி சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹர். அல்லாஹ் தஆலா சொல்றான் ஷைத்தான்கள் எல்லாம் சொன்னாங்களே சுலைமான் நபி ஒரு சூனியக்காரன், நவுது பில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை எல்லாம் இறக்கி அல்லாஹ் விளங்கப்படுத்தினான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூனியக்காரரும் இல்ல, அவர் சூனியத்தை யாருக்கும் படிச்சு கொடுக்கவும் இல்ல. அவர் ஒமா கஃபரன்னு சொன்னா அவர் குஃபுர சுமக்கவும் இல்ல, அவர் காஃபிராகவும் இல்ல. சூனியத்தை படிச்சு கொடுத்தது யாரு? ஷைத்தான்கள் தான் யூதர்களுக்கு சூனியத்தை படிச்சு கொடுத்தான்னு சொல்லி அல்லாஹ் சுலைமான் நபி அல்லாஹ் பரிசுத்தமாக ஆக்கினான். இந்த குர்ஆனுடைய வசனத்தை வச்சுதான் உலமாக்கள் சொல்றாங்க, சூனியம் ஒரு மனுஷன் செஞ்சிட்டான்னு சொன்னா அது சின்ன சூனியமோ பெரிய சூனியமோ யாருக்கு செஞ்சு போட்டாலும் இது குஃபுரை சார்ந்தது. அவன் குஃபுரை சுமந்த நிலைமையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தை விட்டு பிரிகிறான், அது பெரும் பாவம், மன்னிக்க முடியாத பாவம். ஒரு மனிதன் சினா செய்கிறான், அல்லாஹ் நாடினால் விபச்சாரத்தை அல்லாஹ் மன்னித்தான். ஆனா சிகர்ந்து வரக்கூடிய நேரத்துல அடியார்களுக்கு செய்யற அநியாயம் அது. கியாமத்துடைய நாளையில நிறைய சொர்க்கவாதிகள் நரகத்தை நோக்கி போவாங்க. காரணம் என்ன? அடியார்களுக்கு செஞ்ச அநியாயம். அந்த அநியாயத்திலே பெரிய ஒரு அநியாயம் தான் ஒத்தனுக்கு சூனியத்தை செஞ்சு போடுறது. கண்ணியமான சோதரர்களை, ஒரு மனிதன் ஹதீஸ்ல ஒரு மனிதன் சூனியம் செய்யறதுக்கு நினைக்கிறான், நாடுறான். அந்த நேரத்திலே அல்லாஹ் அவனை நரகவாதின்னு சொல்லி எழுதிட்டானா. அல்லாஹ் பாதுகாக்கணும். செய்ய இல்ல நினைக்கிறாரு நரகவாதின்னு சொல்லி, அதே நிலைமையில மௌத்து வந்தா டிரெக்டா நரகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஷாஃபி மذஹபுடைய சட்டம் ஒரு மனுஷன் சூனியம் செய்யப்பட்ட நிலைமையில கொலை செய்யப்பட்டிருக்கிறான். மற்ற மذஹப்ல சூனியம் செஞ்சவன் கழுத்தை வெட்டணும், ஷரியத் இஸ்லாமிய நாடா இருந்தா. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க அப்படி கழுத்தை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, சூனியத்தால தான் அவதிப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி நல்ல உறுதியா விளங்கிச்சுன்னா இஸ்லாமிய நாடா இருந்தேன்னு சொன்னா அவர்கிட்ட கிசாஸ் எடுக்கணும், கொலைக்கு கொலை. அவர் எப்படி கொலை செய்யப்பட்ட மாதிரி அவரும் கொலை செய்யப்படும். கண்ணியமான சகோதரர்களை, இவ்வளோ எச்சரிக்கைகள் சூனியத்துக்கு சொல்லப்பட்ட கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்கள். அதே மாதிரி தான் புகாரில வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், உங்களை நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை இஜ்தனிபுன்னு சொன்னா உலமாக்கள் கேட்டு பார்த்தா தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தவிர்த்து நடந்துக்கோங்க, அத கட்டாயம் நீங்க இதை விட்டு தூரமாவுங்க, தவிர்த்துக்கோங்க. 7 பாவங்கள். அந்த 7 பாவத்தில் ஒரு பாவம் தான் நபி அவங்க சொன்னாங்க சிஹர், சூனியம் என்று சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அது மட்டும் இல்ல, ஏராளமான ரிவாயாத்துக்கள்ல இந்த சூனியத்தை பத்தி எச்சரிக்கைகள் வந்திருக்கி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எங்கட கல்புள்ளுக்கு அப்படியாப்பட்ட நஞ்சி தன்மைகள், அப்படியாப்பட்ட மோசமான குணங்கள்
எங்கள்கிட்ட இருந்தேன்னு சொன்னா எங்களோட உள்ளத்துல அதை விட்டு அதை அடியோடு எடுத்து போட்டோம். அது பெரிய அநியாயம். அது பெரிய ஒரு அநியாயம். நாங்க ஒரு மனுஷனுக்கு சூழ்ச்சி செஞ்சு சூனியத்தை செஞ்சு அவனை படுக்கையில போட்டா அதே மாதிரி அநியாயத்தை அல்லாஹ் அவனை அதே அநியாயத்தை அல்லாஹ் மாற்றி விட்டு அவனை அல்லாஹ் தாலா மரணிக்க செய்வான். அதனால கல்விளைக்கக்கூடிய பொறாமை இல்லாமல் ஆக்குவோம். யாரை பத்தி பொறாம வானம், யாருக்கும் சூனியம் வானம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தாலா அவனுக்கு ஏராளமான நியமத்துக்களை அருட்கொடையில் அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க அதை எங்களுக்கு சந்தத்தை கொண்டு பொருந்திக் கொள்வோம். அந்த எண்ணத்தை நாங்க எடுத்து போட்டுருவோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதன் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறான். அதை எப்படி அறிஞ்சு கொள்றது? ஷரியத்துடைய ஒரு முறை ஒன்றிருக்கு. கண்ணியமான சகோதரர், ஒரு மனுஷனுக்காக ஒருத்தன் சூனியத்தை செஞ்சு போட்டான். அது இவனுக்கு உண்மையிலே சூனியம் செய்யப்பட்டிருக்கா இல்லையான்ற சொல்றதுக்கு ஒரு அடையாளம் ஒன்றிருக்கு. எப்பயுமே சூனியத்துடைய அறிகுறிகள் உடம்புல இருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் நோயாத்தான் வெளியாகும். இது நோயாத்தான் வெளியாகும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை பத்தி அல்லாஹ் சொல்ல போகல. அல்லாஹ் மஸ்ஸு ஷைத்தான், ஷைத்தானுடைய ஒரு தீண்டுதல். அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் அவருக்கு நோயாத்தான் வெளியப்பட்டுச்சு. எப்பயுமே அது நோயாத்தான் வெளியாகும். அது என்ன நோய்னு சொல்லி தெரியாது. கண்ணியமான சகோதரர், இப்ப நோய் வந்தா நாங்க என்ன செய்வோம்? ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு டாக்டர்கிட்ட போவோம். சில டாக்டர்ஸ் மக்கள் சொல்லுவாங்க, பல ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு நோயுமே இல்லை, ஆனா அவர் படுற கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். கண்ணியமானவர்களே, அப்படின்னா என்ன விளங்கி கொள்ள வேண்டியதான், எனக்கு ஒரு நோயுமே இல்லை, அவட மெஷினுக்கு என்ன நோய் படுதில்லைன்னு சொன்னா ஏழு உடம்புல சூரியத்துடைய தாக்கம் அல்லது கண்ணூருடைய தாக்கம், ஏதாவது ஒரு ஷைத்தானுடைய தீண்டல் ஏழு உடம்புக்கு இருந்துச்சு. அதுக்கேற்ற வைத்தியர்களை நாடி அதை நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நிறைய பேர் ஏமாந்து லட்சக்கணக்கில் செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவருக்கு உண்மையிலே சில டாக்டர்ஸ் மக்கள் செல்லுவாங்க, சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனேன்னு சொன்னா அவனுக்கு அந்த நோய்க்கு இந்த நோய்க்கு அவன் நோயை சொல்லி 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 அவனை கபூருக்கு அனுப்பியாச்சு. மருந்த குடிச்சு தான் முக்காவாசி பேருக்கு நோய். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் நோயை கொடுக்குறானா? அல்லாஹ் படைச்ச இயற்கையில அல்லாஹ் ஷிஃபாவை வச்சிருக்கிறான். மருந்த குடிச்சா நோய் சோமாவும் இன்னொரு நோயை உருவாக்கும். இது பிசினஸ். இத பத்தி பேசுறேன்டா 1.5 hour போகும். எனக்கு என்ன நடக்குது சூழ்ச்சி, இந்த வெஸ்டர்ன் மெடிசின் எந்த அளவுக்கு மக்களை கபரு குழிகளை தள்ளி இருக்கி, வெஸ்டர்ன் மெடிசினை குடிச்சு சோமானிய ஒரு நோயாளி ஸ்ரீலங்கால இருக்கா இல்ல மேலானவர்களே. அவனை மருந்த குடுத்து அவனை கபரு கழுதி குடி. ஆனா கண்ணியமான சோதரர்கள், அல்லாஹ் இயற்கையான படைச்ச ஒவ்வொரு படைப்புகளையும் அல்லாஹ் நோய்க்கு நிவாரணத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். சுத்தமான சாப்பாடு. கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப சூனியம் சொல்லி விளங்கிச்சுன்னு சொன்னா நாங்க இப்ப அதுக்கு 3வது கட்டம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கிறேன்னு சொன்னா, ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுல நிறைய இந்த லெப் என்ற பெயர்ல தள்ளி அரவான்றாக்களும் ஸ்ரீலங்கால இதாங்க சம்பந்தப்பட்ட கோயிச்சுகளையும் பானம் லட்சக்கணக்கில் உருவுறான்கள். 20 முட்டையை கொண்டா, 30 முட்டையை கொண்டா, உழவு தெரிய பத்தவை, அதை பத்தவை கூட்டி கழிச்சு போல அவனுக்கு ஒரு நோயுமே இல்லை. லட்சக்கணக்கில் செலவழிச்சு முடிச்சு சூனியம் நம்ம வெட்டிப்படல. சூனியம் உடம்புல அப்படி இருக்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், 2வது ஒரு விஷயம் விலகி கொள்ளணும். சில பேருக்கு ஒரு வஸ்வா சொல்லிருக்கு வந்து, எனக்கு அவன் சூனியம் செஞ்சிருப்பானோ இவன் சூனியம் செஞ்சிருப்பானோ அப்படியும் இருக்கு. 2 சப்ஜெக்ட் இருக்கு. ஒன்று உண்மையிலே சூனியம் அவரோட உடம்புல இருக்கு, இன்னொன்றுக்கு வஸ்வா. இது 2க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால முதலாவது சொல்ல வந்த விடயம் என்ன சொன்னா, யாருக்காவது உங்களோட கடையில பிரச்சனையா, வீட்டுல பிரச்சனையா, நீங்க லொஸ்டா விடுறீங்களா, உடனே அந்த முடிவு எடுக்கவானும். முதலாவது ஒரு ஈமான் உள்ளவன் எப்படி யோசிப்பான்னு சொன்னா, ஏத வாழ்க்கையில ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கா, ஏத வாழ்க்கையில ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கா, ஏத வீட்டுல இந்த மனைவிட்ட குர்ஆன் சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய பழக்கம் இருக்கா, ஏத வீட்டுல இஸ்லாம் ஹயாத் ஆகுதா, இந்த லைனை கொஞ்சம் பாருங்க. ஏண்டா சூனியம் செஞ்சா ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஃபஜ்ர் தொழுவாதோன்ற சூனியம் இருக்கே, ஃபஜ்ர் தொழுவாம வரக்கூடிய அடிக்கிற முசீபத் இருக்கு தானே, இதை வெட்டுறதுக்கு உலகத்துல எங்கேயுமே சூனியம் இல்ல. நிறைய பேருக்கு ஐத்தான் பிரச்சனை. பள்ளி அசட் மகளை கூட்டி பேசாச்சு 40 நாள் சூரத்துல் பக்ரா ஓதுங்க, ஆனா பொஸ் வர மாட்டாரு. அவரு டோப் அடிக்கி அவரு என்னது தொழுவைக்கு வாரதும் இல்ல. சில ஹோட்டல்ல நாங்க பாக்குறோம்,
பொஸ்காரண்ட தொழுவே இல்ல. அவருக்கு என்னது லேசானது? அதுல கடையில வியாபாரம் ஒரு யாசின் ஓதுங்க, அவருக்கு ஒரு 1000 ரூபாய் பொத்தி வச்சாச்சு. அதுல மகளே போவான ஏண்ட தன்மை என்ன? இப்படியாப்பட்டவர்களுக்கு டிரெக்டா கேட்கிறது, உங்களுக்கு சொபோ தொழுவே சொல்லுவீங்க, முதல்ல அதை சொல்லுவோங்க. நீங்க என்னத யாசினோதின் சரிவாரது இல்ல. இப்படி ஒரு படத்தை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. அதனால ஃபஜ்ருடைய தொழுகை முக்கியமான ஒரு தொழுகை. யாரு யாருடைய வாழ்க்கையில ஃபஜ்ருடைய தொழுகை இல்லையோ அதுதான் உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு சூனியம். அந்த விஷயத்துல பேணுதல் இருக்கா? சூரத்துல் பக்கரா ஓதக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கா? ஒவ்வொரு எங்க மனைவிமார்களுக்கு செல்லணும், ஒரு நாளைக்கு நீங்க முழு பக்கராவை ஓதாட்டி பரவாயில்ல, ஒரு சப்ப சரி ஒரு தாள சரி பக்கரா ஓதுங்க. ஏண்டா பக்கரா இருக்கே, சூரத்துல் பக்கரா ஏராளமான ஹதீஸ்கள் சூரத்துல் பக்கரால பெனிஃபிட் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு உலமாக்கள் கிதாப் எழுதிருக்காங்கன்னு சொன்னா, சூரத்துல் பக்கரா ஓதக்கூடிய இந்த வீடு இருக்கிட்டானே இது ஷைத்தானுக்கு ஆக வெறுப்பான். ஷைத்தான் அந்த வீட்டு கிட்டை நெருங்க மாட்டானா. பக்கராக்கு அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஒன்று இருக்கு. ஆயத்துல் குர்சி, ஆமனர் ரசூல், குர்ஆன்ல வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் இதுவல். இது ஓதுறோமா? ஏன் இது ஓத தெரியாவா? அல்லாஹ் சூனியத்தையும் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல போய் சூனியத்துக்கு ட்ரீட்மெண்ட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தரான். அதனால எங்கள் அமல்த விஷயத்தை கொஞ்சம் நாங்க செக் பண்ணி கொள்வோம். அதோட எங்களுக்கு உறுதியாக சூனியம் செய்யப்பட்டு இருக்குன்னு சொன்னேன்னு சொன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லி ட்ரீட்மெண்ட்ல நான் முதலாவது சொன்ன பொய்ய விளையாடுறாக்கள் பொய்க்காரன்ட்ட போயிட்டு ஏமாறவான கல்வியை கொடுத்து ஹக்கான முறையில செய்யக்கூடிய ஆக்கள், அல்லாஹ் பயந்து செய்யக்கூடிய ருக்கையாவுடைய அமைப்போல் இருக்கு. குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு செய்யக்கூடிய வைத்தியங்கள் இருக்கு. அவங்கள நாடின கண்ணியமான சோதர்களே, புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத் வந்து நபி அவங்க சொன்னாங்க, மன் தஸப்பா பிஸப்இ தமராத்தி, நபி அவங்க சொன்னாங்க வந்து மின் அஜ்வத்தில் மதீனா, மதீனாவுடைய அஜ்வா ஈச்ச பழம். அஜ்வா ஈச்ச பழம் வந்து பல நாட்டுடைய இருக்கு. மதீனாவுடைய அஜ்வா ஈச்ச பழம் இருக்கு. யாரு காலையில 7 ஈச்ச பழத்தை திண்டு வாராங்களோ லம் யவுரு சிஹர், அவருக்கு எந்த சூரியக்காரனா அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்த சூனியம் படாதான். இந்த பழக்கத்தை எடுத்தோமா? இன்றைக்கு காலையில நாங்க என்னத்தை சாப்பிடுறோம்? இந்த பழக்கத்தை எடுத்துக்கோங்க. எங்கட சல்லிய சும்மா அங்கேயே செலவழிக்கிற தவிர ஒரு 7 ஈச்ச பழம் காலை நேரத்தில் வெறும் பவுரோட தின்னுமோ, கண்ணியமான சோதனை பெரியார்களே, எந்த சூரியக்காரனாலும் எங்களே பெற செய்யலாம். அல்லாஹ் அப்படி பவர்ஃபுல் ஒன்ற அல்லாஹ் அந்த அஜ்வாவுடைய ஈச்சப்பழத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அது மட்டும் இல்ல, சூனியத்துக்குரிய 2வது ட்ரீட்மெண்ட் சூனியமா அல்லது சூனியம் செஞ்சிருக்கிறான் ஒரு வஸ்வசா, ஒரு ஊசலாட்டமா அல்லது கண்ணூரா? குர்ஆன் அல்லாஹ் தஆலா வயுனஸிலு மினஸ் ஸமாஇ மாஅன் லியுதஹிரகும் பிஹி, அல்லாஹ் மழை தண்ணியை பத்தி அல்லாஹ் பேசுறான். மழை தண்ணி, சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் மழை பெய்யுது, மழை பெய்யக்கூடிய நேரத்தில் அந்த மலையில நல்லா குளிக்கிறான், மழை தண்ணி எடுத்து குடிக்கிறான். இதன் மூலம் அல்லாஹ் தஆலா 6 பெனிஃபிட் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசியிருக்கிறான். அதுல ஒன்று தான் வயுஸிபான்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், ஷைத்தானுடைய எல்லா தீண்டுதலையும் எல்லா விதமான பலாய் முசீபத்களையும் அந்த மழை தண்ணி அவங்களோட உடம்புல இருந்து வெளியாக்கிடுவான். அது வெளிரங்க நோயா இருக்கலாம், உள்ரங்க நோயா இருக்கலாம். எத்தனை பேர் ஹயாத் ஆக்கினோம் புள்ளைய மழை தண்ணியில விளையாடுற டாக்டர் சொன்னாரா? யாரு சொன்னது? குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் பத்ருடைய சஹாபாக்கள் பத்ருடைய மைதானத்துல பல ஊசலாட்டத்தோட ஷைத்தான் ஒவ்வொரு ஊசலாட்டத்தை போட்டுக்கொண்டே இருந்தான். இந்த யுத்தத்துல நாங்க வெத்துவோமா இல்லையான்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வயுனஸிலு மினஸ் ஸமா, வானத்துல நாங்க மலையை பொழிய வச்சோம். அந்த சஹாபாக்கள் மலையிலே நனைந்தார்கள், அந்த மழை தண்ணியை குடித்தார்கள். அதுக்கு பின்னால் அவங்களோட உடம்புல இருந்து எல்லா ஷைத்தானும் கழுவிப்பட்டு கொண்டு போச்சு. சுப்ஹானல்லாஹ். எத்தனை பேர் பெனிஃபிட் விளங்கி வச்சிருக்கோம் கண்ணியமானவர்களே? மழை தண்ணியில் அவ்வளோ அல்லாஹ் ஷிஃபாவை வச்சிருக்கிறான். நாங்க அந்த வைத்தியத்துடைய லைன்ல சொல்றோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. லேசி கொண்டது இல்ல, இயற்கை மாதிரி நாங்க குடிக்கிறதுல குளோரிங் சொல்றது ஷைத்தானியர். அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஷைத்தானை பத்தி குர்ஆன்ல சொல்லும்போது ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட 5 ப்ராஜெக்ட் வச்சான். இந்த 5 விஷயத்தை கொண்டு தான் ஒவ்வொரு அதிகாரிகளை நான் வலிக்கெடுப்பேன். அதுல ஒரு ஆயத்துல தான் வருது கண்ணியமான சகோதரர்களே, ஷைத்தான் சொன்னான் வந்து இயற்கையை வந்து நான் செயற்கையாக மாற்றுவேன், இயற்கையா இருக்கிறத நான் செயற்கையா மாற்றுவேன். பரிசுத்தமான தண்ணீரை தான் குளோரின் கலந்தது, இது ஷைத்தானியர். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய சூழ்ச்சியனாக நீங்க மாட்டிக்கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. அதனால சில விஷயம் தவிர்த்து கொள்ற கஷ்டம் என்றாலும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே,
மழை தண்ணியில அல்லாஹ் ஷிஃபா வச்சிருக்கிறான். எல்லா சூனியமும் கண்ணூரும் அடிபட்டு கொண்டு போகும். உங்களோட புள்ள தொடர்ந்து அழுவுதா, விரட்டி கத்துது 6 மணிக்கு பின்னால, ஹதீஸுடைய ஷரீஃப்ல வந்து 6 மணிக்கு அதான் சொல்லக்கூடிய நேரத்துல வானத்துல இருந்து ஒரு ஷைத்தானுடைய ஒரு கூட்டம் இறங்குது. நபி அவங்க சொன்னாங்க, அந்த நேரத்துல உங்களோட ஊட நீங்க மூடி வைங்க, லொக் பண்ணி வைங்க. ஏன்னு சென்றால் அந்த நேரத்துல சின்ன புள்ள இருக்கக்கூடிய இடத்த அந்த ஷைத்தானுடைய பார்வை தாக்கும். பாருங்க, சில புள்ள 6 மணிக்கு விரட்டி கத்துங்கள். அது வேறொன்றும் இல்ல. நாங்க எங்கேயுமே தூக்கி கொண்டு போக தேவையில்ல. மழை பெஞ்சா மழை தண்ணி எடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்கள் ஓதுங்க, அதை குடிக்க கொடுங்க, அதை குளிப்பாட்டுங்க, எல்லாம் அடிபட்டு கொண்டு போகும். குர்ஆனுடைய ட்ரீட்மெண்ட் இதெல்லாம். சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி கண்ணூரா, மூட்டு வலியா, தலைவலியா, இதுக்கும் உலமாக்கள் இந்த மழை தண்ணியை யூஸ் பண்ணுங்க. கண்ணியமான சகோதரர்களே, மூணாவது ஒரு பரக்கத் செய்யப்பட்ட தண்ணி தான். நபி அவங்க சொன்னாங்க மாஉ ஸம்ஸம், பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய தண்ணீரே மிகவும் சிறப்பான தண்ணி தான் ஜம்சம் தண்ணி. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க சாப்பாடுடைய நோக்கத்தோட நீங்க பசி போகணும்னு சொல்லி ஜம்சம் தண்ணியை குடிக்கிறீங்களா, அவங்களோட பசி போகும். நோய்க்கு நிவாரணம்னு சொல்லி ஜம்சம் தண்ணியை குடிக்கிறீங்களா, உங்களோட நோய் சோமாகும். எத்தனை பேர் அந்த நீயத்தோட குடிச்சோம்? நாங்க பணக்காரன் ஆகுறது 2வது இருக்கட்டும். நிறைய பேர் குடிக்க போகிற ஒரு நோக்கங்கள் வைக்கிற வானாடு செல்ல வரல. நோயாளிகள் இருந்தா நோயாளிகளுக்கு கொடுங்க, அது ஓத தேவையில்ல. ஜம்சம் தண்ணி அதே பரக்கத் செய்யப்பட்ட தண்ணி தான். நோயாளிகளை கொடுத்தா நோய், கண்ணூர், சூனியம் எல்லாமே இல்லாமல் ஆகி போகும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் போல அல்லாஹ் தஆலா சூனியத்துக்கு அல்லாஹ் தஆலா ரசூலோட ஹதீஸை வச்சு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படிச்சு தரான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நான் ஆரம்பத்துல சொன்ன விடயம் என்னன்னு, சூனியம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, 2வது சொன்ன விஷயம் என்ன, சூனியத்துடைய விளைவுகள், 3வது சொன்ன சூனியத்தை நாங்க எப்படி விளங்கி கொள்றது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது. இந்த விஷயத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருப்போம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த விஷயம் என்ன சொன்னால், இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி குத்துபா புத்தகத்தை நான் முடிச்சுக்கொள்ள. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்கள், தேர்தலுடைய காலங்கள் வருது. ஏன்னா வார குத்துபாக்கள்ல அது சொல்லிய ஜும்மாவுடைய நாளுக்கு முன்னால தான் வருது. அதனால நான் அரசியல் பேசி மூல முடுக்கிற இருந்து அங்க இங்க கைவாரடிக்கிறதுல ஒன்றும் நடக்க போறது இல்லை. சுருக்கமா சொல்ல போனா, எந்த ஆட்சி வந்தாலும் ரசூலோட தெளிவான ஹதீஸ் கொடுங்கோல் ஆட்சி தான். எல்லாம் கொடுங்கோல் ஆட்சி தான், எல்லாம் கல்லனுவல் தான். ஓப்பனா சொல்ல போட எல்லாம் கல்லனுவல். எனக்கு ரிஸ்க் தாரது யாரு? அல்லாஹ். ஏத தேவை நிறைவேற்றுறது அல்லாஹ். இதை மட்டும் கல்புள்ளுக்கு எடுங்கோ. யாரை நம்பவான பள்ளி உள்ளுக்கு அரசியல் பேசவான. பள்ளியுள்ளுக்கு ஒரு துன்யாட விஷயங்கள் பேசினு 1000 நாட்கள் செஞ்சு அமல் அப்படி அடிபட்டு கொண்டு போகுது. அதனால் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தாரான். ஒரு நல்ல ஒரு ஆட்சி முறைகளை அல்லாஹ் உருவாக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் ஓட் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இது பாராளுமன்ற எலெக்ஷன், பார்லிமெண்ட் அனுப்புறவரை சும்மா அதை இதை பார்த்து அனுப்பாம குர்ஆனை விளங்கின ஒருத்தர், இஸ்லாத்தை விளங்கினவனுக்கு குர்ஆன் ஓட் பண்ணுங்க. குர்ஆனை விளங்காத எவனும் பார்லமெண்ட் போன அவன் ஃபித்னாகாரன் தான், யாரா இருக்கேனும். குர்ஆனை படிக்காததனுடைய விளைவுதான் இன்று வரைக்கும் தேர்தல் என்ற பெயரில் முஸ்லிம்கள் நடத்த அநியாயங்கள். முஸ்லிம்களை ஜனாசா பத்த வச்சு போட்டது, பச்சை புள்ளட ஜனாசா எங்கட ஏரியால பக்கத்து ஊட எங்கட எரிச்சாங்க 20 நாள் பிறந்த பிள்ளைகளை. யாரு காரணம்? குர்ஆனை படிக்காத மக்கள். இப்படியாப்பட்டவங்க திரும்ப பாராளுமன்றத்துக்கு நாங்க அனுப்பினேன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் இஸ்லாத்துக்கே செய்ய அநியாயம் என்றத நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். புதிய ஆட்களை, தக்குவாதாரிகளை, ஈமான்தாரிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம். அவங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டிய ஒரு சபவுக்காக வேண்டி அல்லாஹ்வை நாங்க நம்புவோம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதர்கள் எல்லாரும் நஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ்ஸப்ர், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சு நல்ல விஷயங்கள் அடுத்த மக்களுக்கு சொல்லி உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டத்திலும், எல்லா துன்பத்திலும், எல்லா சூழ்ச்சியிலும் பொறுமையா இருக்கிறாங்களே, இந்த பொறுமையாளர்களை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டவாதிகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொன்னான். அந்த அடிப்படையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயம் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவான். யா அல்லாஹ், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ்.
எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா, அந்த ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா. எத்தனையோ பேர் பெற்றோர் தற்போது கபுருஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லா, நல்ல விஷயங்களை சொல்லி தந்தாங்க யா அல்லா. யால நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல மல்களுடைய பறக்கத்தையும் யா அல்லா அந்த ஸ்ரீதேவியோட கபருக்கு நாங்க ஹதியா செய்யறோம் யா அல்லா. யா அல்லா, நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கிறியா அல்லா, நாட்டுல நல்ல ஆட்சி முறைகளை உருவாக்கிறியா அல்லா, நேர்மையானவர்களை யா அல்லா ஆட்சிக்கு உள்வாங்கப்பட வேணும் யா அல்லா. எங்கட பாவங்கள் தான் யா அல்லா கெட்ட ஆட்சி வாரத்துக்கு அடிப்படை காரணம் யா அல்லா. யா அல்லா, அவசரமான முறையில தௌபா நசீபாக்கிறியா அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மான், எங்கட புள்ள குட்டிகளை நீ பாதுகாத்துறியா அல்லா. எல்லா விதமான அனாச்சாரத்துல எங்கட பிள்ளைகளை பாதுகாத்துறியா அல்லா. ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை அல்ல உருவாக்கி தந்துறியா அல்லா. எங்கட மௌத்துக்கு பின்னால எங்கட பிள்ளைகளை யாருக்கிட்ட கையேங்க வச்சிடாதே யா அல்லா. எங்கட மௌத்துக்கு பின்னாலே எங்கட பிள்ளைகள் முழு உலகத்துக்கும் மேலான தீனை சுமந்து கொண்டு போகணும் யா அல்லா. முழு உலகத்துக்கும் தீனை எடுத்துக்கொண்டு போகணும் யா அல்லா. ஒவ்வொரு வீடுகளில் இருந்து சாலிகான துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை, துவா செய்யக்கூடிய பெண்களை உருவாக்கிடுவாயா அல்லா. கணவனை மதிக்கக்கூடிய பெண்களை வீட்டுல இருந்து உருவாக்கிறியா அல்லா. துணியா ஆசை இல்லாத பெண்களை உருவாக்கி தந்துறியா அல்லா. யா அல்லா, பெண்கள்கிட்ட பூர்த்தியான தீன் வந்துச்சின்னு சொன்னா கணவர்மார்களாகிய எங்களுக்கு நிம்மதியாக வாழலாம் யா அல்லா. இன்னைக்கு பெண்கள்கிட்ட தீன் இல்ல, பிள்ளைகள்கிட்ட தீன் இல்லாதன் காரணத்தால தான் யால கஷ்டத்துல நாங்க இருக்கிறோம் யா அல்லா. அவர்கள்ட்ட பூர்த்தியான தீனை கொடுத்துறியா அல்லா. யால குடும்பத்தோட சந்தோஷமா இங்க இருக்கிற மாதிரி சொர்க்கத்துல எங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறியா அல்லா. சொர்க்கத்துல எங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறியா அல்லா. எங்களோட துவாக்களை அல்ல நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லா. துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.